நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம் எழுத போகிறேன் நானும். ரைட் மை ஃப்ரெண்ட், இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள் மகேஷ். உங்களோட மனநிலை என்ன? மனநிலை என்னன்னா, ஆரம்பத்தில் ஃபஸ்ட் டிவிஷன் எழுதுனாங்க, ஈஸியாக இருந்துச்சு. செகண்ட் டிவிஷன் எழுதுனா ஈஸியாக இருந்துச்சு. தேர்ட் டிவிஷன் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுங்க. இப்போ 3 ஒன்றா கொடுக்குறீங்க, படித்த மாதிரியே இல்லைங்க. எல்லாத்தையும் ஆரம்பத்தில் படித்த மாதிரி இருக்கிறீங்க. படிப்பில் அவர்த்துக்கிறீங்க. அவர் ஃபீல்ஸ் எல்லாம் அவர் சொல்லுவார். இப்போ சொல்லுங்கள். நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸ். எங்க இப்போ நாங்கள் அக்ரியில் ஃபெயில் ஆனால் எங்கள் முழு பொழுப்பு எச்சவே சார். அவங்க நீங்கள் என்னென்ன படிக்கணும் ஒன்று அது என்ன பண்ணுச்சு நம்மளை? நான் படிக்காததுக்கு அதே காரணம். அதே மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் பையன். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மேக்ஸ் எக்ஸாம், அவங்களோட மனநிலை என்னன்னு கேட்போம். சொல்லுங்க உங்க மனநிலை இப்போ என்ன, எப்படி இருக்கு சொல்லுங்க. வீடியோ கால் பேசுறீங்க. சரி, உங்க மனநிலை எப்படி இருக்கு சொல்லுங்க. நாங்க அக்ரி பரிச்சை மேக்ஸ் எக்ஸாம் முடிக்க ப்ரோ, நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க, நமக்கெல்லாம் எப்பயுமே ஆளுக்கு பேசுறது ரொம்ப முக்கியம். சரி, அதை கேட்கல. இப்போ எப்படி எழுத போறேன்னு கேட்டேன். ப்ரோ கையால தான் ப்ரோ சரி, எப்படி படிச்சீங்க? நல்லா படிச்சீங்க? வாயிட்டு தான் படிச்சோம். சரி, காலங்கத்தில் ஏதோ முடிவு பண்ணிட்டு வந்தாங்க. சரி, நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ராஜேஷ், ரவீன், கௌதம் வந்துட்டாங்க. அங்க என்ன பண்ற? இப்ப என்ன செய்ய போறோம்னா, ஏற போறோம். ஏறியாச்சு. அது கேமராமேன் கொல்ல போறோம். எங்களுக்கு எடுத்து போடுங்க. இங்க போனா கால் உடைஞ்சு போகுமா? வாங்க பார்க்கலாம். இறங்க. உங்கள் கிளிப்பு தான் எடுக்கல சார், நீங்கள் சொல்லுங்கள். லாஸ்ட் டே ஸ்கூல் நல்லா என்ன ஃபீல் ஆகுது உங்களுக்கு? ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. அவர் சொல்லி சொல்றேன். கோகுல், நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு லாஸ்ட், உங்க மனநிலை எப்படி இருக்கு? இனிமேல் பார்க்க முடியாது. வீட்டில் போனால் நான் பேசுறது கேட்பேன். கர்த்தரியை பிடிச்சா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு பிரிய போறோம். சரி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, வேற டீச்சர்ஸ், ஸ்கூல்ஸ், லஞ்ச் பீரியட், இன்டர்வல் பீரியட் எல்லா சாப்பிடையும் நல்லா டீச்சர்ஸ் தான் மிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முக்கியமாக எது குறிப்பிட்ட டீச்சர்ஸ் எது இருக்கா உங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸ்? மேக்ஸ் டீச்சர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஆனால் அவங்க சப்ஜெக்டில் எனக்கு தான் மேக்ஸ் தான் சரி சொல்கிறது தெரியலை. அந்த மாதிரி தமிழ் டீச்சர் பிடிக்கும். தமிழ் நல்லா படிக்கலாம். என்ன சொல்லணும்? ஒன்றும் இல்லை, உன் மனநிலை என்ன எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, யாரெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க? எதெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க? பாய்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவேன். சரி, இந்த ஸ்கூலை மிஸ் பண்ணுவேன். சரி, ஓல்டு மெமரிஸ்லாம் மிஸ் பண்ணுவேன். சரி, அவ்வளோதான். எனக்குலாம் காலங்காலத்தில் வீடியோ ஸ்டேட்டஸ் போட்டாங்க, ஒரே ஃபீல் ஆயிடுச்சு. அதனால தான் நீ இந்த மாதிரி வீடியோ எடுப்போம்னு நினச்சேன். போட்டு யூடியூப்ல அப்லோட் பண்ணிச்சு. ஒரு மெமரிஸ் ஆகும் மெமரிஸ் தான் நானும். A few moments later. சரி, முக்கா போய் கேட்கட்டு வந்துடுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா கேக் பண்ண போகிறோம். கேக் பண்ணுறதுக்கு நானும் யாரா இருக்க வீட்டில்? இப்படியா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வாங்க. என்ன புக்கு? எந்த ஹால் டிக்கெட் பி சீரியஸ். ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா? What will you do? I'm straight away asking you. அவர் வீட்டு ஊருக்கு போய் சேர்ந்து அதான் பேக்கை தொல்லை ஓட்டுக்கோ. எதுக்கு? நானா? வாவ், என்னது? இரா ஹாப்பி ஃபேர்வெல் டே, எண்ட் ஆஃப் த ஸ்கூல். வீடியோ கட் பண்ணி என்னது? அடுத்து ஜேர்னி ஆஃப் 23/5.
பத்தோடா இல்லை இதுவும் வெட்டியாக இருக்கு இதே வச்சிருவோம் கௌதம் எங்கடா கௌதம் கேக் வேணும் வாங்க வெட்டுவான் ஹாப்பி பர்த்டே கத்தி எடுங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க